ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. அடிக்கிற வெயிலுக்கு குளுகுளுன்னு ஒரு குளியல் போட்டு வரலாங்க. வாங்க கோவை குற்றாலம் போயிட்டு வரலாம். கோவை குற்றாலத்துக்கு நாங்கள் உக்கடத்துலேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தாங்க போனோம். கவர்மெண்ட் பஸ் காலையில் உக்கடத்துக்கு ஒரு 10:10க்கு வருதுங்க. 59 ஈனு அதில் தாங்க ஏறினோம். பாருங்கள், பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பார்த்தோம் போகிற வழியிலேயே. நீங்கள் காரு பைக்கில் வந்தீங்கன்னா இறங்கி எல்லா இடமும் பார்த்துட்டு போகலாம். ஆனால் நாங்கள் பஸ்ஸில் வந்ததுனால எங்களால் எங்கேயுமே இறங்க முடியலைங்க. நமக்கு அந்த கோவை குற்றாலம் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தாங்க பஸ் டைமிங் வருது. அது பேரூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லேயே கோவை கொண்டாட்டம் வந்துடுங்க. நீங்கள் வண்டியில் காரில் வந்தால் எல்லா இடமும் இறங்கி சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. இப்போ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஈஷா யோகா மையம் போகிறதுக்கு ரைட்டில் ஒரு ரோடு போகுங்க. அங்கேருந்து அது 7 கிலோமீட்டர் தான் மெயின் ரோட்லேருந்து. நாங்கள் வேறு எங்கேயுமே இறங்கலைங்க. பாருங்கள், நாங்கள் இறங்குற இடம் வந்தாச்சு. ஏன்னா பஸ்ஸு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைமிங் தாங்க இருக்குது கோவை குற்றாலம் போகிறதுக்கு. அதனால் நாங்கள் எங்கேயுமே இறங்காமல் ஸ்ட்ரைட்டாக கோவை குற்றாலத்தில் இறங்கியாச்சுங்க. 1 மணி நேரம் 15 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே இறங்கிட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ் அந்த டிக்கெட் வாங்கணுங்க. நம்ம இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போனோன்னா நம்மளை அங்கேருந்து வேனில் அழைச்சிட்டு போவாங்க. அந்த இடம் வந்துடும். பஸ்ஸில் வந்தீங்கன்னாலும் இங்கே இறக்கி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம போக முடியாதுங்க. நீங்கள் ஓன் காரில் வண்டியில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த நமக்கு பணம் கட்டிட்டு சீட்டு வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த ஒரு 100 மீட்டர்ஸ் தாண்டி போய் அங்கே போய்க்கலாங்க. அது வரைக்கும் வண்டியில் போய்க்கலாம். பாருங்கள், பெரியவங்களுக்கு 60 ரூபாங்க டிக்கெட்டு. 12 வயசுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு 25 ரூபா, குழந்தைங்களுக்கு ஒரு ஆளுக்கு. நாங்கள் 2 பேர் தான் போனோம், நானும் பையனும். அதனால் 85 ரூபா கொடுத்தோங்க. பாருங்கள், இப்போ நாங்கள் 100 மீட்டர்ஸ் நடந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இதோட ஸ்டாப்புங்க. எல்லா காரு பைக்கு எதில் வந்தனாலும் இதோட நிற்பாட்டிடுவாங்க நம்மளை. இதுக்கப்புறம் அவங்களோட வண்டியில் வேனில் தான் நம்மளை உள்ளார காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. இந்த இடத்துல டிக்கெட் செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் லக்கேஜ் அதிகமாக வச்சுருந்தீங்க, பஸ்ஸில் வர்றவங்களா இருந்ததுன்னா இங்கேயே லக்கேஜ் ரூம் இருக்குங்க. லக்கேஜ் ரூமில் நமக்கு ஒரு கீ தனியாக கொடுத்துருவாங்க. இங்கே லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நம்ம பூட்டி கீயை நம்மளே வச்சுக்கலாம். வேனு பஸ்ஸில் வந்தவங்களும் பிரச்சனை இல்லை. காரில் வந்தவங்களுக்கு அவங்க கார்லேயே விட்டுறலாம் லக்கேஜெல்லாம். இந்த மாதிரி எங்களை மாதிரி பஸ்ஸில் வந்தவங்களுக்கு லக்கேஜ் வேணுன்னா இங்கே வச்சுக்கலாம். நாங்கள் அதிகமான லக்கேஜ் இல்லைங்க, அதனால் நாங்கள் வைக்கலாம், அங்கேயே கொண்டு போயிட்டோம். பாருங்கள், இந்த நிற்கிதில் வேனு, இந்த வேனில் தாங்க நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அந்த இடத்துல டிக்கெட் செக் பண்ணுறது எதுக்காகன்னா கேரி பேக் எதுவும் வச்சுருக்கோமான்னு பார்ப்பாங்க. கேரி பேக் உள்ளார அலௌடு இல்லை. அப்படி அதில் துணி கொண்டு வந்தீங்கனாலும் கேரி பேக்கை வாங்கி வச்சுருவாங்க. அதனால் கேரி பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பாருங்கள், போகிற வழியெல்லாமே ரொம்ப பச்சை பச்சைன்னெல்லாம் இல்லைங்க. ஓரளவு எல்லாம் காஞ்சு போய் தாங்க இருக்குது. ஏன்னா மழையே இல்லாததுனால அந்த வீடு. ஆனால் அங்கே ஒரு கிராமம் இருக்குதுங்க. அந்த கிராமத்துக்கிட்ட கொஞ்சம் பசுமையாக இருக்குது. மலைவாழ் கிராம மக்கள் போல் அங்கே ஸ்கூலு எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள், அந்த ஊர் பசங்கள்லாம் அங்கே உட்காந்துட்டு ஒரு மேள மாதிரி அடிச்சிட்ருக்காங்க. இது அவங்க கோவில் போல், ஏதோ திருவிழாலாம் நடந்திருக்கும் போல். அப்போவுமே சாமி மாதிரியெல்லாம் போகிற வழியில் கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேனில் போகும்போது மரம் எல்லாமே காஞ்சி போய் தாங்க இருந்துச்சு. நீங்கள் இங்கே உக்கடத்துலேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா 18 ரூபா டிக்கெட்டுங்க. ஆனால் லேடிஸுக்கு அந்த நாங்கள் வந்த பஸ்ஸில் 59 ஈங்கிற பஸ்ஸில் லேடிஸுக்கு ஃப்ரீ டிக்கெட் தாங்க. என் பையனுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தேன். 18 ரூபா டிக்கெட்டு. இந்த இடத்துல நம்ம வேன்லேருந்து இறக்கி விட்ருவாங்கங்க. இங்கேருந்து நம்ம அங்கே ஏறினதுக்கும் இங்கேயும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. ஒரு 10 நிமிஷம் ட்ராவல். 1 கிலோமீட்டரில் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலுங்க வந்தவங்க வேனில். 10 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம நடந்து தாங்க போகணும். இதுக்கப்புறம் எந்த வண்டியும் எதுவுமே வராதுங்க. போகிற வழி எல்லாமே கொஞ்சம் மலைகள் பச்சை பச்சேன்னு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவு பசுமை இருந்துச்சு. ஆனால் நிறைய காஞ்சு போய் தாங்க இருந்துச்சு. பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும். மரமெல்லாம் வறண்டு போய் தான் எல்லாம் சும்மா துளிரே இல்லாமல் இலையே இல்லாமல் எல்லாம் கொட்டி போய் தாங்க நின்றுச்சு. ஏன்னா மழை அதிகமாக இல்லை. இங்கே ஒரு மரப்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸில் இருந்திருக்கும் போல். இப்போ இல்லை, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டேமேஜாக தான் இருக்குது. நமக்கு இங்கே கோயம்புத்தூரில் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நாள் 1 டே ட்ரிப்லேயே போயிட்டு காலையில் போனாலே மதிய சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துடுற தூரம் தாங்க. ரொம்பவும் தூரம்லாம் இல்லை. பைக்கில் வந்தீங்கன்னா வர்ற வழி எல்லாமே ஓரளவு பார்த்துட்டு வரலாம். பேரூர் பட்டீஸ்வரர் கோவை கொண்டாட்டம் ஈஷா மையத்துக்கெலாம் போயிட்டு வரலாம். ஆனால் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அங்கங்கே இறங்கி நம்ம போயிட்டு வரத்துக்கு 1 டே ஃபுல்லாக போதுங்க. அதுவே நம்ம எப்படி வந்தாலுமே பஸ்ஸில் வந்தாலும் காரில் வந்தாலும் 1 டே போதுங்க. இதெல்லாமே சுற்றி பார்த்துடலாம். செலவு அதிகம் இல்லைங்க. சாப்பாடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா எந்த செலவுமே இல்லைங்க. நீங்கள் லேடிஸ் வந்தீங்கன்னா அந்த பஸ்லலாம் ஃப்ரீ டிக்கெட் தான். பசங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. வேறு சிறுவாணி பஸ்ஸில் வந்தீங்கன்னா டிக்கெட் இருக்குங்க. பாருங்கள், ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ரொம்ப
தண்ணி அதிகமாகலாம் இல்லைங்க, ஓரளவு தான் தண்ணி வந்துட்டுருக்கு. ஃபால்ஸ் கிட்ட எப்படி தண்ணி ஊற்றுது என்னன்னு தெரியல, நிறையா இருக்கா கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். ஆனால் நாங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு தாங்க வந்தோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு தாங்க வந்தோம். இந்த மாதிரி ஒரு இரும்பு பாலத்தை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் படியெல்லாம் ரொம்ப உயரங்க, இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கேயும் ஒரு லக்கேஜ் ரூம் இருக்குங்க. நாங்கள் கொண்டு வந்தது சும்மா 2 ட்ரெஸ்ஸை இங்கே வச்சுட்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் கீ இல்லைன்ட்டாங்க, லாக்கர் இல்லை. சும்மா வேணால் வச்சுட்டு போகலாம், ஆனால் லாக் பண்ணி கீ கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட கீ இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு நாங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டோங்க. சின்ன ஒரு பேக்கு தானே, நம்ம கையிலே வச்சுக்கலாம் அப்படின்னு. பாருங்கள், இப்போது நம்ம ரொம்ப தூரம் கீழே இறங்கணுங்க. நம்ம எவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கோன்னு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். நம்ம ஃபுல்லாக கீழே டவுன் தாங்க போகணும், கீழே இறங்கி போகணும். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே செலவு இல்லாமல் ஒரு இடத்துக்கு, சூப்பரான ஒரு இடத்துல நல்லா பிள்ளைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த கோவை குற்றாலம் ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. நம்ம அதிகமான செலவு இல்லை, சாப்பாடெல்லாம் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த செலவுமே இல்லைங்க. பஸ்ஸும் சிறுவாணி பஸ் மட்டும்தான் நம்ம டிக்கெட் போடுறாங்க. மற்றபடி இந்த பஸ்ஸிலலாம் டிக்கெட் கிடையாது, ஏதோ 1-2 பஸ்ஸில் தான். அது பிரச்சனை இல்லைங்க, அதிகமான டிக்கெட்டும் இல்லை. 18 ரூபா தான் உக்கடம் டு கோவை குற்றாலம், 18 ரூபா டிக்கெட்டுங்க. அதனால் உங்களுக்கு அதிக செலவே வராதுங்க. சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், இங்கேருந்து மேலேருந்தே தண்ணி பார்த்தோம். ஓரளவு நம்ம குளிக்கிற அளவுக்கு தாங்க வருது. நாங்கள் கேட்டது அவங்க சொன்னதுக்கும் சரியாக தாங்க இருக்குது. சொன்னாங்க தண்ணி ஓரளவு வந்துட்டுருக்குங்க, நீங்கள் குளிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 10 to 10 மணிக்கு தாங்க ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம உள்ளார வர்றதுக்கு அந்த சீட்டு டிக்கெட் கொடுக்குறது 10லேருந்து 2 மணி வரைக்கும் தாங்க. 2 மணிக்கு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா அலவுடு இல்லைங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் உள்ளார 2 மணிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம 5 மணி வரைக்கும் குளிக்கலாங்க. ஆனால் 4 மணிக்கே நம்மளை கிளப்பி விட்ருவாங்க. ஆனால் நாங்கள் 4 மணி வரைக்கும்லாம் இல்லைங்க, நாங்கள் ஒரு 1 மணி வரைக்கும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் இங்கே 12 மணிக்கெல்லாம் வந்தாச்சுங்க. 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சுங்க தண்ணி. கால் வைக்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக ஆசையாக இருந்தது. ரொம்ப கூட்டமும் இல்லைங்க, கூட்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவு மக்கள் எல்லோரும் வந்துட்டு போயிட்டே தாங்க இருந்தாங்க. அதனால் நம்ம குளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் வெயிட்டெல்லாம் பண்ணலைங்க, நல்லாவே குளிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் நல்லா ஃபால்ஸில் குளித்தோங்க. இன்னும் தண்ணி நிறைய வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இதுவே போதுங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு இதுதாங்க சேஃபு. நம்ம பயப்பட வேண்டியதில் குழந்தைங்கள உட்கார வச்சும் நல்லா குளிச்சுட்டு வரலாங்க. நாங்கள் அங்கேருந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறுவாணி தண்ணி ரொம்ப மலைகள்லேருந்து வர ரொம்ப சுத்தமான தண்ணிங்க, டேஸ்ட்டான தண்ணியும் கூட. அது உங்களுக்கே தெரியும் சிறுவாணி தண்ணியோட மகிமை. நாங்கள் அதுக்கப்புறம் 2 மணி நேரம் குளித்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. பாருங்கள், அந்த ஒரு இரும்பு பாலம் இருந்துச்சுல, அதுக்கு கீழே தாங்க அந்த தண்ணி வந்தது. அந்த தண்ணி போகிற இடமெல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு இருந்துச்சுங்க. அதுக்கு மேலெல்லாம் வறண்டு போய் தாங்க இருந்தது. இது நம்ம வர்ற வழியிலையே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி மேலே பில்டிங் இருக்கும். அது மேலே நாங்கள் போகையில் பார்க்கலங்க, வரையில் தான் பார்த்தோம். அது மேலே நின்று எடுத்தோம் கொஞ்சம். ஆனால் மரங்கள்லாம் இருந்ததுனால ஃபால்ஸ் இங்கேருந்து தெரியலைங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் போயிட்டு திரும்பவும் பஸ்ஸுக்கு ஏறுற இடத்துக்கு வந்துட்டோங்க. ஆனால் 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஏறின இடத்துலேயே வந்து இறக்கி விட்டாங்கங்க. இங்கே நாங்கள் பஸ்ஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். இங்கே சிறுவாணி பஸ் வந்து 2:30 மணிக்கு வருதுங்க. அந்த பஸ்ஸில் வந்து கோவை குற்றாலம் டு உக்கடம் 25 ரூபா டிக்கெட்டுங்க. வரையில் 18 ரூபா வாங்கினோம். அது வேறு 59 ஏன்னா இது சிறுவாணி பஸ்ஸுங்கிறதுனால 25 ரூபா டிக்கெட்டுங்க. லேடிஸுக்கும் ஃப்ரீ கிடையாது. அவ்வளோதாங்க வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.